ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசம். ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் எக்ஸாக்டாக அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு பவர் பிளான்ட்டில் ஒரு டர்பைன் மூலிமா தான் நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கெட் பண்ணி அது வந்து ஒரு ஜென்ரேட்டர் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஜென்ரேட்டர் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட்டாக வாங்கிட்டு அதை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஜென்ரேட் பண்ணோம். இதுதான் நம்ம ஜென்ரல் கான்செப்ட். இப்போ அந்த டர்பைன் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்பைனுக்கு ஒரு வாட்டர் ஃப்ளோ இல்லாட்டி தெர்மல் பவர் பிளான்ட் இருந்தால் ஸ்டீம் ஃப்ளோ வந்து அதில் படும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த டர்பைன் பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ அதோட டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக ஜென்ரேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கும். ஸோ அப்போ அந்த டர்பைனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, அந்த டர்பைனுக்கு போகிற வாட்டர் ஃப்ளோ அந்த ஸ்டீம் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணும். அந்த வாட்டர் ஃப்ளோ ஸ்டீம் ஃப்ளோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்க உங்களுக்குலாம் புரியும். ஸோ இந்த கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் வால்வ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது மூலிமா அந்த டர்பைனுக்கு போகிற வாட்டர் ஃப்ளோ ஸ்டீம் ஃப்ளோ ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா தான் நமக்கு வந்து டர்பைனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம். டர்பைன் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரேட்டரோட இன்புட் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஜென்ரேட்டரோட இன்புட் கண்ட்ரோல் பண்ணோம். தட் இஸ் N = 120F/P. ஜென்ரேட்டர் இன்புட் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சியும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அப்போ ரியல் பவரும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு பவர் பிளான்ட்டில் டர்பைனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அது கண்ட்ரோல் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற காம்பனன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தெரியணும். ஸோ இந்த காம்பனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதில் மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ரைஸ் அண்ட் லோயர் கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்பீட் சேஞ்சர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளை பால் கவர்னர் ஆர் ஸ்பீட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஆம்ப்ளிஃபையர். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது உங்களுக்கு, அதாவது இந்த இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது, இதுக்கு பேர் கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் ஆகிறதுக்கு லிங்கேஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் செட் ஆஃப் ஒரு ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசமோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து ஸ்பீட் சேஞ்சர், அதுக்கப்புறம் ஃப்ளை பால் கவர்னர் ஆர் ஸ்பீட் கவர்னர், ஹைட்ராலிக் ஆம்ப்ளிஃபையர், லிங்கேஜ் மெக்கானிசம்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வால்வ். இதுதான் இதோட மெயின் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பவர் சிஸ்டத்தில் வேரியஸ் சப்ஸ்டேஷன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் லோடெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஜென்ரேட்டரோட ஸ்பீடு வந்து லைட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஜென்ரேட்டரோட ஸ்பீடு லைட்டாக டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் 50 ஹெர்ட்ஸ்லேருந்து டீவியேஷன் ஆகும், அதாவது கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரேட்டரோட ஸ்பீடு லைட்டாக டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 49.4 அந்தமாரி உங்களுக்கு டீவியேஷன் ஆகும். ஸோ அப்படி கம்மியாகும்போது அந்த 49 ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் பவர் சிஸ்டமும் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பீடை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது 1500 RPMல ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த 1500 RPM வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1450 இல்லை 1430 அந்தமாரி ஸ்பீடு லைட்டாக டிக்ரீஸ் ஆகிரும். ஒரு 50 RPM அந்தமாரி 50 to 60 RPM வந்து லைட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ கம்மியாகும். எப்படி ஸ்பீடு வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகுது அப்படின்னா N = 120F/P. ஸோ நமக்கு அந்த ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 120P அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, 120ங்கிறது 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த செகண்ட்ஸ் வேல்யூ தான். 60 × 2 ஸோ 120 அப்படின்னு வரும். கீழே வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்ம ஜென்ரேட்டர் பொறுத்தவரையும் 4 தான் யூஸ் பண்ணுவாங்க 1500 RPMக்கு. இப்போது அப்போ N டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F அப்படின்னு வரும். அப்போ N டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் ஆகும், அதாவது கம்மியாகுது. அப்போ உங்கள் பவர் சிஸ்டம் இன்ஸ்டெபிலிட்டி ஆகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டர்பைனோட ஸ்பீடு லைட்டாக கிராஜுவலாக 1500 கொண்டு போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ 49 பாயிண்ட் சம்திங்லேருந்து 50 ஹெர்ட்ஸ் போகும். அப்போ உங்களுக்கு லோடு இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு பவர் சிஸ்டம் இன்ஸ்டேபிளாக 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியோட உங்களுக்கு ரியல் பவர் பேலன்ஸ்டாக உங்களுக்கு டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி நம்ம இந்த வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி டர்பைன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு
இங்கே இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் வாட்டர் ஃப்ளோ இருக்குது, வாட்டர் ஃப்ளோ ஆர் ஸ்டீம் ஃப்ளோ இருக்குது. இது மேலே இப்படி இந்த வால்வு, இந்த கண்ட்ரோல் வால்வை வந்து நம்ம மேலே மூவ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். கீழே ஓப்பன் பண்ணோம், கீழே தள்ளோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் கண்ட்ரோல் வால்வ், ரைட்டுங்களா? இது வந்து டர்பைனுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது எப்படி, அதாவது இப்போ நம்ம லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடு லைட்டாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டர்பைன் மேலே படுற வாட்டர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ டர்பைன் மேலே படுற வாட்டர் ஃப்ளோவாக இருக்கட்டும், அந்த ஸ்டீம் ஃப்ளோவாக இருக்கட்டும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக டர்பைனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். டர்பைன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஜென்ரேட்டர் இன்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி வந்து கிராஜுவலாக 50 ஹெர்ட்ஸுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வால்வில் நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன், அதாவது கீழே லைட்டாக இந்த கேட் வந்து கண்ட்ரோல் வால்வோட அந்த கேட் வந்து லைட்டாக கீழே வரணும். கீழே வந்தால் தான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு 60% வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ 65% உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டர்பைனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டாக இந்த கேட்டை வந்து லைட்டாக கீழே தள்ளுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசம். ஸோ இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைஸ் கமாண்ட் கொடுக்க போகிறோம். ரைஸ் கமாண்ட்னா இந்த ஸ்பீட் கவர்னரில் ரைஸ் கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கீழே இதை மூவ் பண்ணணும். ஸோ அப்போ கீழே மூவ் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்கேஜ் மெக்கானிசத்தில் ஏபிசி டிஇ அப்படின்ட்டு இருக்கும். ஏபிசி டிஇ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி வந்து லைட்டாக கீழே டவுன் ஆகும். ஸோ எப்போ வந்து ரைஸ் கமாண்ட் கொடுக்குறோமோ, ரைஸ் கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ ரைஸ் கமாண்ட் கொடுக்கும்போது இந்த ஃப்ளைபால் கவர்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாரி இருக்கிறத விட இது இப்படி எக்ஸ்டேண்ட் ஆகி, அதாவது அவுட்டர் வேர்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் இது ஒரு மெக்கானிக்கல் சென்சிட்டிவ் டிவைசஸ் தான் இந்த ஃப்ளைபால் கவர்னர். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதை அவுட்வேர்டில் மூவ் ஆகும். நம்ம இன்கேஸ் ரைஸ் கமாண்ட் கொடுக்கலனாலும் இந்த பால் ரெண்டுமே இப்படி அவுட்டர் வேர்டில் மூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் மேனுவலாக நீங்கள் கொடுக்கணும்னாலும் இங்கே ரைஸ் கமாண்ட் கொடுத்தலாம். ரைஸ் கமாண்ட் கொடுக்கும்போது இந்த ரெண்டு ஃப்ளைபாலும் உங்களுக்கு அவுட்டர் வேர்ட்ஸில் மூவ் ஆகும். அப்படி அவுட்டர் வேர்ட்ஸில் மூவ் ஆகும்போது பாயிண்ட் ஏவும் பியும் டவுன்வேர்ட்ஸில் வரும், ரைட்டுங்களா? ரைஸ் கமாண்ட் கொடுக்குறோம், ரைஸ் கமாண்டுங்கிறது கீழே டவுன் பண்ணுறோம். அப்போ பாயிண்ட் ஏபி வந்து கீழே டவுன் ஆகுது. இங்கே பாருங்கள், பாயிண்ட் ஏவும் பியும் கீழே டவுன் ஆகுது. அப்போ பாயிண்ட் ஏபி டவுன் ஆகும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சி வந்து மேலே போக ஆரம்பிக்கும். சி மேலே போக ஆரம்பிக்கும், டி மேலே போகும், ரைட்டுங்களா? இது ஒரு லிங்கேஜ் மெக்கானிசம்ஸ். இங்கே ஒரு லிங்கேஜ் மெக்கானிசம். சியோட அதை டி கனெக்ட் ஆகும்போது சி லைட்டாக அப்படி மேலே போகும்போது இந்த டியும் மேலே மூவ் ஆகும். அப்படி டி மேலே மூவ் ஆகும்போது இந்த ஹைட்ராலிக் ஆம்பிளிஃபயரில் பாருங்கள், இந்த ஹைட்ராலிக் ஆம்பிளிஃபயரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஆயில் வந்து உள்ளே போகிற மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பிஸ்டனுக்கு முன்னாடி இந்த ஹை ப்ரெஷர் ஆயில் உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்லட் வால்வ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு பேர் அப்பர் ஃபில்லட் வால்வ், இதுக்கு பேர் லோயர் ஃபில்லட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் ஃபில்லட் வால்வ் இந்த ஆயில் வந்து இந்த ஃபில்லட் வால்வ் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இது வழியாக போயிட்டு அந்த பிஸ்டனை கீழே தள்ளும். இல்லாட்டி இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா இது வழியாக போயிட்டு பிஸ்டனை மேலே தள்ளும். பட் இங்கே ரெண்டுமே நார்மல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த உள்ளே போகிற ஆயில் உள்ளே போக விடாமல் இதை தடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இது பாயிண்ட்டு இங்கே என்ன சொல்லியிருந்தோம், பாயிண்ட் ஏபி கீழே டவுன் ஆகிருக்கும், சி வந்து மேலே போகும், சி மேலே போகும்போது டியும் மேலே போகும். இப்போ டி மேலே மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பர் ஃபில்லட் வால்வ் வந்து லைட்டாக மேலே போயிடுவார். அப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற உங்களுக்கு அந்த ஃபில்லட் வால்வ் வந்து இங்கே வந்துடுவார். அப்போ இந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிரும்னு அர்த்தம். அப்போ ஹை ப்ரெஷர் ஆயில் இது வழியாக உள்ள சிலிண்டருக்குள்ளே வந்து இது வழியாக அப்படி போயிட்டு இந்த பிஸ்டன் வந்து லைட்டாக கீழே தள்ளும். அப்படி கீழே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த ஓப்பன் கண்ட்ரோல் வால்வ் வந்து லைட்டாக கீழே வந்துடுவார். அப்படி கீழே லைட்டாக மூவ் ஆகும்போது ஆல்ரெடி 60% வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு அப்படின்னா அதை விட இப்போ வாட்டர் ஃப்ளோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டர்பைனுக்கு போகிற வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டர்பைனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. டர்பைனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி கரெக்டாக 49லேருந்து அந்த 50 ஹெர்ட்ஸுக்கு அது 50 to 55 அந்த மேலே இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்க்கு மேலே போகும்போது திரும்ப அந்த நம்ம லோயர் கமாண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ வாட்டர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம ரியல் பவர் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. லோடு இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம பவர் சிஸ்டம் ஸ்டேபிளாக ஆப்ரேட் பண்ணுறோம். இது ஒன்று. ஸோ அப்போ இன்கேஸ் இது இப்போ நம்ம மெயினாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரேட்டரோட ஸ்பீடு டவுன் ஆகும், அதாவது டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் வந்து
50 ஹெர்ட்ஸ்லேருந்து கம்மியாக பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஸ்பீடு கம்மியாகும் போது ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகும். அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சியும் ரியல் பவரும் உங்களுக்கு பேலன்ஸ், ரியல் பவரும் ஈக்குவலாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி இஸ் ரிலேட்டட் வித் ஃப்ரீக்வன்சி, ரியல் பவர் இஸ் ரிலேட்டட் வித் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரியல் பவர் பேலன்ஸ்டாக இருக்காது. ரியல் பவர்னால் என்னது, வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் வரணும். அப்போ அந்த வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் வராமல் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ உங்களுக்கு டோட்டலாக என்டையர் பவர் சிஸ்டமும் ஸ்டேபிளாக இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இன்ஸ்டேபிளாக மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நிறைய உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் வரும். ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த டர்பைனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம ரைஸ் கமாண்ட் கொடுக்குறோம். பாயிண்ட் ஏவும் பியும் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும், சியும் டியும் அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். இந்த அப்பர் ஃப்ளட் வால் வந்து மேலே இப்படி லைட்டாக மூவ் ஆகிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த டியோவில் தான் இந்த அப்பர் ஃப்ளட் வால் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது மேலே மூவ் ஆகும்போது இந்த ஃப்ளட் வாலும் இப்படி மேலே போயிடும். அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அப்போ ஹை ப்ரெஷர் ஆயில் இது வழியாக வந்து இந்த பிஸ்டன் வந்து கீழே தள்ளும். நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆம்ப்ளிஃபையரை வச்சு நம்ம ஒரு வாட்டர் ஃப்ளோவுக்கு எகெயின்ஸ்டாக மூவ் பண்ண முடியாது. அதுக்காக இந்த வர ஹெவி ப்ரெஷரில் இருக்கிற வாட்டர் ஃப்ளோவாக இருக்கட்டும், ஸ்டீம் ஃப்ளோவாக இருக்கட்டும், அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கண்ட்ரோல் வால்வை வச்சு அதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் ஆம்பிளிஃபையர் வேணும். அப்போ ஹைட்ராலிக் ஆம்பிளிஃபையர் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு உங்களுக்கு புரியும் பார்த்தோன்னே. ஸோ அப்போ ஹெவி ப்ரெஷர் வாட்டர் அண்ட் ஸ்டீம் ஃப்ளோவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்ராலிக் ஆம்பிளிஃபையர் ஸ்மூத்தாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த ஹை ப்ரெஷர் ஆயில் இது வழியாக உள்ளே போயிட்டு இந்த பிஸ்டனை லைட்டாக கீழே தள்ளுவார். அப்படி கீழே தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ இது வழியாக போயிட்டு உங்களுக்கு டர்பைனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா லோடு மேக்ஸிமம் அதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டு 12 மணி இருக்கட்டும் அந்தமாரி. ஸோ அப்போ லோடு டிக்ரீஸ் ஆகும்போது இந்த மழை காலத்தில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ லோடு டிக்ரீஸ் ஆகும்போது ஜென்ரேட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நார்மலாக ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இந்த பிரேக் ட்ராமை டைட் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மோட்டரோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான். நம்ம பவர் கன்சியூம் பண்ண ஜென்ரேட்டர் இப்போ பவர் பிளான்ட்டில் இருக்கிற ஜென்ரேட்டரோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் பவர் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. பவர் கன்சியூம் பண்ணாத இருக்கும்போது உங்களுக்கு நம்ம லோடு வந்து கம்மியாகும் போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் லோடு ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த லோடு ஆப்ரேட் ஆகும்போது அந்த பிரேக் ட்ராமை ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது, ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கமாண்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து லோடு டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ்க்கு மேலே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ 50 ஹெர்ட்ஸ் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா இந்தியாவில் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து 50 ஹெர்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ்னால் என்னது, ஒரு வோல்டேஜ் கரண்ட் இருக்காரு, ரெண்டு இன்ஃபேஸில் இருக்கும். இது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செகண்ட்ஸுக்கு 50 சைக்கிள்ஸ் போகும், அதுதான் ஸ்பீடு. ஸோ அப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேவ் ஃபார்ம் வந்து ஒரு செகண்ட்ஸ்க்கு 50 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது அதுக்கேற்ற மாரி தான் நம்ம எக்யூப்மெண்ட்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம மெயின்டைன் பண்ணோம். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு ப்ராப்ளம் தான். இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், அப்போ டர்பைனுக்கு அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும். ஸ்பீடை கம்மி பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். அப்போ ஸ்பீடு கம்மி பண்ணோம்னா என்ன பண்ணலாம், டர்பைனுக்கு போகிற வாட்டர் ஃப்ளோவை கம்மி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கேட் வால் வந்து க்ளோஸ் பண்ணணும், மேலே மூவ் பண்ணணும். அப்போ மேலே மூவ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இந்த இதில் ஸ்பீட் சேஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீட் சேஞ்சரில் லோயர் கமாண்ட் கொடுக்குறோம். ஏற்கனவே ரைஸ் கமாண்ட் கொடுத்தோம், இப்போ லோயர் கமாண்ட் கொடுக்குறோம். லோயர் கமாண்ட் கொடுக்கும்போது ஏவும் பியும் மேலே மூவ் ஆகும், சி வந்து கீழே டவுன் ஆகும், டியும் கீழே வரும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணும். லோயர் கமாண்ட் கொடுக்கும்போது ஏ அண்ட் பி மூவ்ஸ் அப்வர்ட்ஸ், சி மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ், டி ஆல்சோ மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ். when D மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த லோயர் ஃப்ளட் வால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். இங்கே இருக்கிற மேலே இருக்கிற ஃப்ளட் வால் அப்படியே கீழே வந்து இது க்ளோஸ் அப் பண்ணிடும், மேலே போக விடாமல் தடுத்துரும். அப்போ இங்கே கீழே இருக்கிற அந்த ஃப்ளட் வால் வந்து கீழே வந்துடுவார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹை ப்ரெஷர் ஆயில் என்ன பண்ணும், இங்கே கீழே இருக்கிற கேட் வழியாக உள்ளே போயிட்டு இந்த பிஸ்டனை மேலே தள்ளும். ஸோ அப்போ மேலே தள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கண்ட்ரோல் வால் வந்து இப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணுது, அது வாட்டர் ஃப்ளோ இங்கே போயிட்டு இது ஃபுல்லாக இப்படி அடைச்சிச்சு அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ கம்மியாகும். ஸோ அப்போ மேலே மூவ் ஆகுது.
க்ளோஸ்னால் மேலே போகணும்னு அர்த்தம், ஓப்பன் பண்ணோம்னா கீழே வரணும்னு அர்த்தம். இப்போ மேலே தள்ளும்போது மேலே தான் போகுது, அப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கண்ட்ரோல் வால்வு மூடுறோம். இப்போ வாட்டர் டேப்பை லூஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே, இப்போ வந்து டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது வாட்டர் ஃப்ளோ கம்மியாகுது, அந்தமாரி தான் இதுலேயும். அப்போ டைட் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட்டர் ஃப்ளோ கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, டர்பைனுக்கு போகிற வாட்டர் ஃப்ளோ கம்மியாகுது அப்படின்னா டர்பைனோட ஸ்பீடும் கம்மியாயிரும். டர்பைன் ஸ்பீடு கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜென்ரேட்டரோட ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஹையர் ஸ்பீடில் இருக்கிறத விட, அதாவது 1500க்கு மேலே போயிருக்கும். இப்போ அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். அப்படி கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சியும் 50க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கம்மியாயிரும். ஸோ அப்போ மெயினாக என்ன கான்செப்ட்னா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு இந்த ஃப்ளைபால் கவர்னர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கார். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளைபால் கவர்னர் வந்து உள்ளே இன்சைடாக மூவ் ஆகி ரொட்டேட் ஆகுவார். ஸ்பீடு டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைபால் கவர்னர் வந்து இப்படி அவுட்வர்ட்ஸ் மூவ் ஆகும் சுற்றிக்கிட்டே. ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது கம்மியாக அது உள்ளுக்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு மெக்கானிக்கல் சென்சிட்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ராலிக் ஆம்பிளிஃபையர் மூலமாக கனெக்ட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேனுவலாக நம்ம வந்து ரைஸ் அண்ட் லோயர் கமாண்டும் கொடுத்தும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பவர் பிளான்ட்டில் டர்பைனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம், அதனால் ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆகுது. ஜென்ரேட்டரோட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆனால் ரியல் பவர் பேலன்ஸ்டாக இருக்குது, பவர் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி டீவியேஷன்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா, லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரேட்டரோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. ஜென்ரேட்டர் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ், லோடு டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் டர்பைனோட ஸ்பீடு கம்மி பண்ணணும், அதுக்கு லோயர் கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த ஸ்பீட் கவர்னர் மெக்கானிசத்தில் ரைஸ் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஏபியும் கீழே டவுன் ஆகும், சி அண்ட் டி மேலே போகும். அப்போ இந்த ஃபில்லட் வால்வ், அப்பர் ஃபில்லட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகி ஹை ப்ரெஷர் ஆயில் இது வழியாக உள்ளே போயிட்டு அந்த பிஸ்டனை கீழே தள்ளும். அப்போ கீழே தள்ளும் போது இந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து கீழே வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமாக போயிட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். எப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும்போது, லோடு டிக்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வேலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், டர்பைனோட ஸ்பீடும் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லோயர் கமாண்ட் கொடுக்குறோம். லோயர் கமாண்ட் கொடுக்கும்போது ஏபியும் மேலே மூவ் ஆகும், சி வந்து கீழே வரும், டியும் கீழே வரும். டி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த அப்பர் ஃபில்லட் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிடும், மேலே போய் விடாமல் கீழே இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ ஹை ப்ரெஷர் ஆள் இது வழியாக உள்ளே போயிட்டு பிஸ்டனை மேலே தள்ளுவார். மேலே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வ் என்ன பண்ணுது, போயிட்டு க்ளோஸ் ஆகுது. அதாவது வாட்டர் டேப்பில் நம்ம ஸ்டாப் பண்ணுற மதிய தண்ணி அதுமாரி வாட்டர் ஃப்ளோ கம்மியாகும். இப்போ வாட்டர் ஃப்ளோ கம்மியாச்சு அப்படின்னா ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக கம்மியாகும். இப்போ ஃப்ரீக்வன்சி 50க்கு மேலே இருக்கிறத வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் எப்போ லோடு இல்லாத டைமில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோடு இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ஒரு ஜென்ரேட்டில் 50 ஹெர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீட் கவர்னிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒரு பவர் சிஸ்டத்தில். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்கணும், ஒரு ஜென்ரல் கான்செப்டாக இருக்கும், ஒரு இன்டர்வியூ ரிலேட்டடாக இருக்கணும், இல்லை எந்த ஒரு நாலேஜபிள் கண்டென்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.